தான் ஃபர்ஸ்ட் டைம் டாப் ஸ்பீடு டெஸ்ட் பண்ண போறேன். 1 ஹவருக்கு வந்துட்டு எவ்வளவு கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணலாம் அப்படி உடனே வாங்கிட்டீங்கன்னா ஏமாத்திடுவானுங்க. இதெல்லாம் 3000 பக்கமா வந்து ஏமாத்திட்டாங்க. இது வந்து என்னோட ஃபியூச்சர் ட்ரீமுங்க. ஃபேமிலியோட ரைடு. அங்கே பாருங்க, மறுபடியும் வீதி வீதியாக சுற்றி கொண்டிருக்கிறேன். ஏண்டா வந்தன் இருக்கு. எப்பா திரும்ப தமிழ்நாட்டு பக்கமே போகலாம். எங்கே போகிற ஹைவேன்னு தெரில. பார்த்தீங்கன்னா பைக் வந்து அலோடு இல்லை. ஆனால் ஹைவேக்கு எப்படின்னா போகணும். என்ன டைம் 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இந்த விலாகை முடிக்க போகிறோம். ஹைவேல வந்துட்டு 1 ஹவருக்கு வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழகான ஒரு கால்குலேஷன் கிடைச்சிருக்கு. முருகேஸ்வரா பார்த்து ஒத்தனை போயிட்டு வரணும்பா. இல்லை கிளம்பியாச்சு. டைம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 5:57 ஷார்ப்பாக கிளம்பிட்டோம். எல்லாமே எடுத்து வச்சா கண்ணாடி போட்டுக்கிட்டாச்சு, பர்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. செக் பண்ணிக்கலாம். வந்து சத்தம் கேட்டுச்சு. ஐயோ நம்பர் வந்துருச்சா. போகும்போது ஆரம்பிக்குதுப்பா. சரி, நான் அன்னைக்கு இப்படி தான் விழுந்துருச்சு. நம்பர் போட்டேங்க சத்தம் கேட்டுச்சு, பட் பார்க்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சத்தம் கேட்டுச்சு பார்த்துட்டேன். ஒரு டைம் தான் மிஸ் பண்ணுவேன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் தர்மா. இன்னைக்கு என்ன விளாக்னா ஆப்ரேஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாகு. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுறப்ப போய் செக் பண்ணிட்டு வாங்க. காலையில் 6 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஃபுல்லாக எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த விளாக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம பெட்ரோல் அடிச்சதுல இருந்து சரி இல்லை ஏதோ ஒன்று சரி 1 ஹவருக்கு வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ல பார்க்க முடியும். ஒரு டேங்க் ஃபுல் பண்ணா அந்த டேங்க் ஃபுல் முடியறதுக்குள்ள எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேலஞ்ச் இருக்கு இந்த விளாக்ல. நானே பயங்கர ஆர்வமா இருக்கேன். இது எப்படி வரப்போகுது, என்ன ரிசல்ட் தரப்போகுது. என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஒரு 800 கிலோமீட்டர் இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. பட் அதுக்காக நான் வந்து பிரேக் எடுக்காமையோ இல்லை அடிச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டோ அப்படிலாம் இல்லை. என்னோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 90 to 100 அவ்வளோதான். அதுக்கு மேலே தாண்ட மாட்டேன். வாங்க நம்ம விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். 30 மினிட்ஸ் ஆச்சு நம்ம கிளம்பி. அதே மாதிரி 32 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு கமெண்ட் பண்ற என்னோட வியூவர்ஸ்க்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விளாகுக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த வீடியோக்கு பண்ணக்கூடாது, முன்னாடி இருக்கிற வீடியோல போயிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எதுக்கு கமெண்ட் பண்றோம், என்ன கமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு தெரியும். தேங்க்ஃபுல். இதோட பார்த்துட்டிங்கன்னா 3வது டேக் டைவர்ஷன் இப்போ போட்டிருக்கானுங்க. இது நம்ம எங்கே போகிறது? நம்ம பைக் எடுத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு வந்து 60 கிலோமீட்டர் தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு. 7 to 8. ஸோ அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் செமையாக இருக்குல்ல விலாகு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா 60 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா வெறும் 60 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம். பவானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறோம். இப்படி போட்டி போட்டு போனால் எங்கே போகிறது? இங்கே ஒரு வண்டி, அங்கே ஒரு வண்டி, இப்படி போட்டி போட்டு போனால் எங்கே போகிறது? இங்கே பாருங்க, யாருமே இல்லை. இவ்வளோ நேரம் டிராஃபிக்கு எப்படி தான் இருக்கு? நானே இந்தியில நானே சந்திரன் பிறந்த ஊருக்குள்ள அந்த மாதிரி அந்த பாட்டு மாதிரி இருக்கு இந்த ரைடு. மக்களே, தர்மா என்கின்ற யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அதே மாதிரி லைக் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வரும். பின்னாடி ஒரு கார் வருது, அந்த காருக்கு நான் வழி விடுறேன். சென்னை போக போறோமா இல்ல பெங்களூர் ரோடு எடுக்க போறோமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. வீடியோ பாஸ், கமெண்ட் ப்ளீஸ். கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்க போறேன்னு சொல்லிட்டு, எந்த ஹைவேன்னு சொல்லிட்டு? சென்னை ஹைவேவா இல்ல பெங்களூர் ஹைவேவா? மக்களே 8 மணி ஆயிருச்சு. 8 மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். 1 ஹவரில் பார்த்துட்டிங்கன்னா 84 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கிறோம். ஃபேக்விக் வாங்கியாச்சு. ஸோ நம்ம வந்து நம்பர் பிளேட் வந்து ஒட்டிட வேண்டியதான். தொடக்கணும்.
ஒட்டி வச்ச கையெல்லாம் ஒட்டிக்கிச்சுப்பா. அது ஒட்டமாட்டுக்கு வந்துருச்சு திரும்ப. மக்களே தொப்பூர் வந்தாச்சு. ஸோ இங்கே ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறதுனால வந்துட்டு தொப்பூரில் வந்துட்டு இந்த பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பைக் எடுத்ததுலேருந்து லாங் ரைடு ஹைவேல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டியிருக்கேன். ஒரு 13 ஹவர்ஸ்லாம் வந்து ஓட்டியிருக்கேன். 13 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 550 சம்திங் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் 13 மணி நேரத்தில். ஸோ பார்ப்போம் நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரோடு எப்படி இருக்குங்க போகுது? அந்த ரோடு எங்கே போகுது? அது கிருஷ்ணகிரி. இதில் போனால் எப்படி ஹைதராபாத் போக முடியுமா? ஆ, டிராஃபிக் இருக்காதா? ஆனால் பெங்களூர், ரெண்டுமே பெங்களூர் தான். பைக் எல்லோட தானே? ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நான் வந்து எது வரைக்கும் பிளான் பண்ணிக்கன்னா அனந்தபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊர் வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. மேபி என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா 300 கிலோமீட்டர் போக முடியுமான்னா டவுட்டுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்மளோட 310 GS வந்துட்டு டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த ஹைவே வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒட்டுக்க இன்க்ரீஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டாப் ஸ்பீடு டெஸ்ட் பண்ண போகிறேன். எந்த வண்டியிலையும் போனதில்லை இவ்வளோ ஸ்பீட். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். பைபாஸ் ரோட்டில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருச்சு அந்த ஹைவே. ஸோ இப்போ இங்கே போய் எங்கே ஜாயின்ட் ஆக போகுதுன்னு தெரியல ரோடு. இந்த ஊர் பார்த்துட்டிங்கன்னா என்ன ஊருன்னா ராயக்கோட்டை. ப்ரோ பெங்களூர் ஹைவேக்கு எப்படிங்க ப்ரோ? ஓகே, இந்த தாங்க அளவுக்கு அப்படியே ஜில் இருக்கு. ஆனால் வெயில் அடிக்கும் போது தட்டி எடுக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு மதியத்துக்கு மேலே 4 மணி நேரத்தில் 250 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 350 700 தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மணி 10 மணி ஆச்சு. பயங்கரமான குளிர். இங்கே லடாக்லாம் நம்ம எப்படி போகிறது? இங்கேயே இந்த குளிருது. ஏங்க அடிக்கடி ரோடு மாறிட்டே இருக்கு இந்த ரோடு. A few moments later. ஒசூர் வந்தாச்சு. 378 கிலோமீட்டரு. மணி பார்த்தீங்கன்னா 2 மணி. இந்த ரோடு வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. வெளியில் போயிருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். தேவையில்லாமல் இந்த ஹைவேல போயிட்டு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி இந்த வழியில் வந்துருக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஹைவே. மக்களே இப்போ எங்கே சாப்பிட போகிறேன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் போய் நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அங்கே சாப்பிட்டு. A few moments later. டைம் பார்த்துட்டிங்கன்னா 3:30 ஆச்சு. சேலம் ஆர்ஆரில் வந்து ஒரு நல்ல பொடி பிரியாணி, ஒரு ஃபிஷ் ஃப்ரை. 433 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். கிருஷ்ணகிரி டோல் தாண்டியாச்சு. நேற்று வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஹேண்ட் கார்டு வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து லோ குவாலிட்டிங்க ஹேண்ட் கார்டு. எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி போட்டு வாங்கிட்டோமே போகலான்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து எனக்கு பார்க்க பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் சரி அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பைக் வாங்குறீங்க அப்படின்னா ஹேண்ட் கார்டு போடுறது, கிராஷ் கார்டு போடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு முன்னாடியே பார்த்து வைங்க. இல்லைன்னா வந்துட்டு பைக் எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கடையே போயிட்டு ரேட் என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உடனே வாங்கிட்டீங்கன்னா ஏமாத்திடுவானுங்க. அவங்களுக்கு தெரியுது கடைக்காரங்களுக்கு, இவங்க இப்போ தான் பைக் புதுசாக வாங்கியிருக்கான், ஸோ இவன் தலையில் கட்டிடலாம், அதை கட்டிடலாம், இதை கட்டலாம் சொல்லிட்டு எனக்குலாம் 3000 ரூபா பக்கமாக வந்து ஏமாற்றிட்டாங்க. அக்சசரிஸ்லாம் போகிறதுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. எனக்கு கேட்டால் போகிறதே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அக்சசரிஸ்லாம். மக்களே எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரைடர் போகிறாங்க, பைக் ரைடர்ஸ். ஸோ அவங்கள வந்து நம்மளால் பீட் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். அவங்க கர்நாடகா லேடி. குட்டி பையன்லாம் பாருங்க ஹெல்மெட் போட்டு ஜாலியாக எனக்கு வரட்டும். அந்த குட்டி பையனை காட்டுற பாருங்க. இது வந்து என்னோட ஃபியூச்சர் ட்ரீமுங்க, ஃபேமிலியோட ரைடு. அங்கே பாருங்க அவங்க கைட் பண்ணுறாங்க, இவங்க அப்படியே ஜாலியாக அப்படியே கூப்பிட்டு போகிறாரு அவர்.
மக்களே 500 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 499.5 கிலோமீட்டர். டைம் பார்த்துட்டிங்கன்னா 4:24. அதாங்க ஒரு பட்ட கதை சொல்லுவாங்க. பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, லொட்டு இருக்குது, லஸ்க் இருக்குதுன்னு. ஆனால் உண்மையா பொய்யான்னு தெரில. பட் இருக்கக்கூடாது நம்பிக்கை. கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா டைம் 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இந்த vlog-அ முடிக்க போகிறோம். ஓகே பாய், டேக் கேர், பை 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 பை. வீடியோ வந்து 6 மணியோட டக்குன்னு கட் ஆகிருக்கும். கெஸ் பண்ணிங்களா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் 6 மணி டு 6 மணியில் வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. vlog-ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ரைடு வந்து கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா ஒரு 850 அந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கலாம் அன்றைக்கி. ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் ஒரு கர்நாடகாவில் ஒரு வில்லேஜுக்கு போய் மாட்டிக்கிட்டேன். சொல்லிட்டு பாகலூர், மாலூர், அப்புறம் கோலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். அங்கேருந்து எனக்கு நாள் வெளியே வர முடியல. நீங்கள் அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துடுவாங்க. சர்வீஸ் ரோடு கரெக்டாக எடுக்காமல் விட்டேன். எடுக்காமல் சுற்றி கூப்பிட்டு பண்ணேன். ஆனால் ஹைவேக்கு எப்படின்னா போனோம் பாருங்க மக்களே, இங்கே வந்து மாட்டிக்கிறேன்னு. ஆப்ரேஷன் டி வந்து ஃபுல்லாக சொதப்பல். திரும்ப ரூட் மாதிரி இங்கேயே வந்துட்டேன். திரும்ப என்னை சுத்த விடுது. மக்களே பாருங்க எப்படி எங்கே வந்துட்டு இருக்கேன்னா ஹைவே கண்டுபிடிக்கவே முடியல. 12:15 அதான் ஹைவேவை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, இங்கே போகிற ஹைவேன்னு தெரில. திரும்ப போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஹலோடு இல்லை. நான் விடிய கீழே இறங்குறேன். ஆனால் அந்த ரோடு பயங்கரமாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா 12:30 திரும்ப தமிழ்நாட்டு பக்கமே போகலாம். எவ்வளோ கிலோமீட்டர் இருந்திருக்கா? 341 கிலோமீட்டர். மறுபடியும் வீதியாக சுற்றி கொண்டிருக்கிறேன். ஏண்டா வந்தேன் இருக்கு. எப்பா சாமி முடியல. ஹைவே நம்ம எடுத்து போக முடியலையா, இல்லை ஏமால தப்பா, இல்லை என்ன ஏது ஒரு இளவும் புரியல. ஒசூர் ரூட் ஓகே. ஒசூர் வந்தாச்சு. 378 கிலோமீட்டரு. மணி பார்த்தீங்கன்னா 2 மணி. இந்த பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜில் வந்துட்டு நேராக மேலே போயிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஆனந்தப்பூர் போடுறேன், மயில் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு தெரியல எனக்கு நான் எங்கே தப்பு பண்ணேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை. இந்த முன்னாடி பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட் பஸ். அதில் பாருங்க ஒசூர், பாகலூர், கோலார், மாலூர் இந்த ரூட் எடுத்து தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா, பார்த்துட்டு வந்துட்டீங்களா? போய் உள்ள போய் நல்லா மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஹைவே ஏறணுன்னா ஒரு சர்வீஸ் ரோட்டில் இறங்கியிருப்பேன். ஸோ அதுதான் நான் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியோட ஹைவேன்னு நினச்சிட்டேன். நான் 2 இடத்துல தப்பு பண்ணிட்டேன். ஒன்று வந்துட்டு நான் வீட்டிலே கன்ஃபியூஷனாக தான் பிளான் பண்ணேன். நம்ம ஹைதராபாத் பிளான் பண்ணலாமா இல்லை ஆனந்தப்பூரை பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு நான் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே கேட்டிருப்பேன். ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் ஹைதராபாத் போகிறது எப்படின்னு கேட்டிருப்பேன், பெங்களூர் போகிறது எப்படின்னு கேட்டிருப்பேன். நான் அதை வந்து யார்ட்டையுமே கேட்டிருக்கூடாது. நான் டேரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்தெந்த ஹைவே கிடைக்குது அந்த ஹைவேல ஏறி நம்ம பாட்டு போயிட்டே இருந்திருக்கணும். ஒன்று ஒரு தப்பு. ஓகேங்களா, இன்னொரு தப்பு என்னன்னா டேரெக்டாக கிருஷ்ணகிரி ஹைவே எடுத்துருக்கணும். அங்கே போய் கன்ஃபியூஷன் ஆகி அந்த பெரிய ஹைவே ஒன்று எடுத்தேன்ல பெங்களூர் போகிறதுக்கு, அது வந்து ஆக்சுவலாக பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு சம்திங் ஏதோ ஒரு ஹைவே. அந்த ஹைவேல அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் அங்கேயே டைம் வந்து நிறைய டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி போயிருந்தால் நம்ம கரெக்டாக போயிருக்கலாம். 3வது தப்பு என்னதுன்னா, நான் வந்து மேப் போட்டிருக்கே கூடாது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹைவே வந்து ஹைவேலேயே போயிருந்தேன்னா கரெக்டாக ஹைதராபாத் ஹைவே பிடிச்சிருந்தேன்னா அப்படியே போயிருக்கலாம். இது பண்ண தப்பே இதுதான். சிட்டிக்குள்ள இடத்துல சொல்லியிருப்பேன், நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம்னா நான் பெங்களூர் சிட்டின்னு நினச்சிட்டேன். அது பார்த்தா அது ஒசூரில் இருக்கிற ஒரு ஏரியாவோட சிட்டி. திரும்ப நான் கனெக்ட் ஆகிட்டு வெளியே வரேன். பார்த்தா ஒசூருக்கு வந்து அது எங்கே ஒரு ஹைவே ஏறணும், அந்த ஹைவேவோ இல்லை வேறு ஹைவேவோ தெரில, ஃப்ளைஓவர். ஸோ அந்த ஃப்ளைஓவர்லேயே நான் திரும்ப வந்துட்டு ஏறிட்டேன். அங்கேருந்து அழுத்தி பிடிச்சிட்டு வரேன். பார்த்தா 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 587 கிலோமீட்டர் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படின்னு அழுத்தி பிடிச்சேன். 600 கிலோமீட்டர் ஒரு எத்தனை மணிக்குன்னா 6:10க்குலாம் 600 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹைவேல வந்துட்டு 1 ஹவருக்கு வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழகான ஒரு கால்குலேஷன் கிடைச்சிருக்கு. வீட்டிலேருந்து எப்பவுமே கிளம்பும்போது டிலே ஆகும். நம்ம சிட்டிலேருந்து வெளியே வந்து அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அதை அடிச்சு வரதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹைவே லென்த்தாக இருக்குது. டிராஃபிக்லாம் போனீங்கன்னா 80 கிலோமீட்டர் தாராளமாக கவர் பண்ண முடியும். ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 to 100, 85 அப்பப்போ தான் வரணும். 90 to 100 கன்டினியூ பண்ணிங்கன்னா க்ரூஸ் பண்ணிங்கன்னா
உங்களால் கண்டிப்பாக 80 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நான்லாம் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா 100லேயே போயிட்டே இருந்தால் 1 ஹவரில் 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்படிலாம் முடியாது. என்னோட கால்குலேஷன் அப்படி தான் இருந்துச்சு. பட் எனக்கு இன்னைக்கு அது தெளிவாயிருச்சு. நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா, நான் கரெக்டாக 7:30க்கு வந்தேன். 670 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 13.5 மணி நேரத்தில். 310 GSோட டேங்க் கெப்பாசிட்டி. ஒரு டேங்க் ஃபுல் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும். நான் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா 288 கிலோமீட்டர் இருந்துச்சு. ரேஞ்ச் வந்துட்டு 51 கிலோமீட்டர் இருந்துச்சு. 50 கிலோமீட்டர்னு வைங்க. அப்போ 50 + 283 வந்து 338 கிலோமீட்டருங்க. டாப் ஸ்பீட் செக் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து 100க்கு மேலே போனதுனால 110, 100, 120, 130 போகும்போது கொஞ்சம் போனால் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஓட்டியிருப்பேன். அதுக்கே பார்த்துட்டிங்கன்னா மைலேஜ் பயங்கரமாக அடி வாங்குது பைக்கில். 80 to 90, 100 அதுக்குள்ளே ஓட்டினோமா நம்மளோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 428 கிலோமீட்டர் வந்து நம்ம 310 GS வந்து BMW வந்துட்டு மைலேஜ் கொடுக்குது. அப்போ ஆவரேஜாக 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க. வீடியோ வந்து சிறப்பாக தரமாக முடிச்சாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆப்ரேஷன் டி ஃபெயில் ஆயிடுச்சு மக்களே. ஃபெயில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் எங்கே போய் சுற்றி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ சேட், என் மேலே தான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். பாய், டேக் கேர்.